இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த அற்புதர் இயேசு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க பாருங்க. ஆமென். ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். மனுஷர்கள் எல்லாம் மறந்து போவார்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறந்து போகிறவர் அல்ல. ஆமென். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வள்ள கரத்தா நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. உம் வள்ள கரத்தா நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் இணை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆம் தெய்வ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தார், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். வாக்குத்தத்தம் தந்தவரே, இந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, இந்த வாக்கெனக்கு அளித்தவரே. சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, இந்நாளும் இயேசுவே. 28 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார், என்னை ரட்சித்தார், எனக்கு அற்புதம் செய்தார், உங்களுக்கும் செய்வார். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆம் தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். இந்த அற்புதர் இயேசு ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் பயன்பெறுகிறார்கள். நிறைய பேர் ஃபோன் மூலமா அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க.
தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலம் கையிலே இந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் கையிலே இந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் இருப்பதனால் என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் இருப்பதினால் என் துணையாக இருக்கின்றீரே. கைத்தட்டி சொல்லுங்க, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். Thank you. God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அற்புதர் இயேசு டிவி ஊழியத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். மகாபலிபுரம் ஏஜி சபையின் பாஸ்டர் அம்மா சிஸ்டர் கேரன் பிரகாஷ். நீங்கள் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டோம்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆண்டவர் இந்த அற்புதர் இயேசு ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த சாட்சியை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். அநேக உள்ளத்திலே வேதனை, போராட்டங்கள், துன்பங்கள், பாடுகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் அற்புதத்தை செய்யவும் தான் நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்கள், ஆண்டவர் ஒரு மகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய், நீ எதற்காக அழுகிறாய் என்று சொல்லும்போது அவள் சொன்னாள், என் வாழ்க்கையிலே மிகுந்த துக்கம், என் மகன் மரித்து போனான், யாருமே எனக்கு இல்லை. அவள் அழுது கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் மகனை உயிரோடு எழுப்பி தருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்கள், உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன்னா என் ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியாக வைத்திருக்கிறார். என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கடந்த பல வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ன தெரியாது, சர்ச்சு தெரியாது, பாட்டு பாட தெரியாது, தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார தெரியாது. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் என் தகப்பனுக்கு மிகுந்த வியாதி, படுக்கை ஆன போது அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த போராட்டம் வந்தது. அப்போ டாக்டர்லாம் சொன்னாங்க, மரித்து போயிடுவார் அவருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அற்புதராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பக்கத்தில் ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் என் தகப்பனை போட்டு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண என்ன அருமை! ஆண்டவர் என் தகப்பனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது, ஒன்றே ஒன்று தெரியும், அவர் உயிரோடு எழுப்புறவர் தான் இயேசுன்னு தெரியும். ஹல்லேலூயா. அன்னைக்கு நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். இப்போ என் சகோதரி, என் சகோதரன், நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை முழுமையை ஏற்றுக்கொண்டோம். இப்போ ஏற்றுக்கொள்ளும்போது எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் ஊழியம் செய்யணும். எனக்கு இயேசுன்னா தெரியாது, சர்ச்சுன்னா தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஆனால் ஆசை மட்டும் என்ன, ஊழியம் செய்யணும். இப்போ என்னை பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ பாஸ்டர்மா பிறந்ததுலேருந்தே அவங்க ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க போல் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லைங்க, இந்த 27-28 வருஷமாக தான் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். பிரஜாதி குடும்பத்திலே பிறந்த ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். அப்போ நான் ஏசப்பா கிட்ட வந்த உடனே ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஏசப்பா நான் உங்கள் ஊழியத்தை செய்யணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ எங்களுடைய ஆலயம் ஐயா தாமஸ் ராஜ் ஐயா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆவடி ஏசிஏ சபை தாமஸ் ராஜ் ஐயா, அங்கே தான் நாங்கள் அப்பா அம்மா குடும்பமாக போவோம். அப்போ போகும்போது எனக்கு பாட்டு பாடணுன்னா ரொம்ப ஆசை. எனக்கு பாட்டு தெரியாது, புதுசாக அப்போ தான் போகிறோம். அவங்க பாடுவாங்க.
தெய்வ கிருபை என்றும் உள்ளது பாடுவாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு கூட சேர்ந்து நானும் பாடிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, மைக்கில் பாடுவாங்கள்ல. அப்போ அங்கே லைனில் உட்காந்துட்டு சத்தமாக உள்ள தலையை மட்டும் விட்டு பாடுவேன். நான் வீட்டில் வந்து கேட்பேன், அம்மா என் குரல் கேட்டுச்சா? நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போனேனே, நான் பாட்டு பாடினேன், என் குரல் கேட்டுச்சா? பாருங்கள், நான் பாட்டு பாடுறத, ஜோம் பண்ணுறத, ஏசப்பா ஆலயத்துக்கு போகிறத ஆண்டவர் பார்த்தாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை ஒரு ஊழியக்காரியாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒன்று நினைப்போங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வைப்பார். அவர் சொல்கிறாரு, மனுஷெல்லாம் உன் முகத்தை தான் பார்ப்பான், நானோ உன் இருதயத்தின் வாஞ்சியை பார்க்கிறேன். அப்போ எனக்கு வந்து வாலிப பொண்ணு, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், போவேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், ஆலயத்துக்கு போயிட்டேன். அப்போது இப்போ நான் ஊழியம் செய்யணும்னு ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா, அம்மா எனக்கு ஊழியக்காரரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ இருக்க பிள்ளைங்க அழகாக சொல்லுதுங்க, எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும், வக்கீல் தான் வேணும், இன்ஜினியர் தான் வேணும்னு சொல்லுதுங்க. நம்மக்கிட்ட வந்து சொல்லுதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களே என்ன பண்ணுறாங்க, சிலர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் வேறு. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் இல்லை இல்லையா? அப்போ நான் உள்ளத்தில் ஜோம் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு வந்து ஒரு ஊழியக்காரருக்கு வேணும், ஊழியந்தான் நான் செய்யணும். அப்போது ஃபஸ்ட் ஆளாக எங்கள் சர்ச்சுக்கு போயிடுவேன். நான் சர்ச்சில் ஏசிஏ சபை ஆவடி ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்துருவேன். முடிஞ்சு ரொம்ப நேரம் பொறுத்து தான் வீட்டுக்கு வருவேன். இந்த மாதிரி ஊழியத்திலேயே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால ஆண்டவர் பார்த்தார். பாருங்கள், எங்கள் அக்காவுக்கு திருமணம் நடந்தது, ஆவிக்குரிய ஒரு திருமணம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு பாஸ்டரையா வந்து கேட்டாங்க எங்கள் அம்மா கிட்ட, அம்மா ஒரு பாஸ்டருக்கு பொண்ணு தேவையாக இருக்குது, நீங்கள் தரீங்களான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா பாருங்கள் ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலை. அதுதாங்க ஆண்டோடைய சித்தம். எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, தாராளமாக வந்து பார்க்க சொல்லுங்க ஐயா. அப்போ தான் இங்கே மகாபலிபுரத்தில் ஏஜி சபையில் ஊழியம் செய்கிற என்னுடைய கணவர், அப்போ 95ஆம் வருடம். அப்போ அவங்க தன் சகோதரன் பாஸ்டர் ஹென்றி பாஸ்கர் எண்ணூரில் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணனை அழைச்சிக்கிட்டு இன்னும் நண்பர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. வந்து பார்த்து ஒரு 25 நாள் தான் பார்த்தாங்க, பேசினாங்க. நிச்சயம்லாம் இல்லை, நேராக சின்னமலை ஏஜி சபையில் பாஸ்டர் மோகன் ஐயா கிட்டே போய் டேட் கேட்டால் அவர் ஒரு 10 நாள்லேயே டேட் கொடுத்துட்டார். பாருங்கள், ஜாமுன்னு அவ்வளோ ஊழியக்காரங்க சூழ்ந்து இருக்க எனக்கு ஆண்டவர் அந்த பரிசுத்தமான மேடையில் எங்கள் ஏசிஏ சபை தாமஸ் ராஜ் ஐயா, பாஸ்டர் மோகன் ஐயா, இன்னும் எல்லா ஊழியக்காரங்களும் இணைஞ்சு அந்த ஆவிக்குரிய திருமணம் செய்து வைத்தாங்க. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் என்ன ஊழியக்காரியா, அல்லேலூயா சொல்லுங்கள். சாட்சி கேட்குறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லை? பாருங்கள், உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், எனக்கு வேர்த்து ஊற்றுது. அல்லேலூயா. அப்போது ரொம்ப ஒரு தாகம் ஆண்டவர் மேலே இருந்தால் ஆண்டவர் நம்ம அழகாக உயர்த்துவார், அப்படியே லிஃப்ட் பண்ணுவார். எங்கள் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்னை தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தை கொண்டு வந்து, நான் 95ஆம் வருஷம் இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்போ தான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கோம். என்ன ஊழியம் செய்ய தெரியும்? ஒன்றே ஒன்று, சீக்கிரமாக போய் சர்ச்சில் உட்காருவேன், பாட்டு பாடுவேன், பைபிள் வாசிப்பேன். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஆண்டவர் நான் ஜோம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தில் வந்து லட்சக்கணக்கான ஜனங்க நிற்கிறாங்க. அந்த மேடையில் நின்று நான் கர்த்தருடைய வல்லமையை பிரசங்கம் பண்ணும்பொழுது பிசாசுகள் ஓடுது, வில்லிசூனிய கட்டுகள் உடையுது, மந்திர கட்டுகள் உடையுது, குருடர்கள் பார்வையடைகிறாங்க, அவ்வளோ அற்புதங்கள் நடக்குது. நான் உன்னை வல்லமையான ஊழியக்காரியாக மாற்றுவேன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஆனால் எனக்கு என்ன தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்தெடுத்தேன், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், உங்கள் நடுவில் நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது போல, யாக்கோபை அழைத்தது போல உங்களை என்னை ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார். முதல்ல ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது முதல் வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணேன்? லாசரை உயிரோட கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா.
ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரு, நமக்கும் அற்புதம் செய்வார். அந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அம்மா என்கிட்ட ஆண்டவர் பேசினார். இப்போவாது என் அம்மான்னு சொல்லுவாங்க. அப்போது 95 95 வயசு இல்லை, 95 வருஷம் எப்படி இருப்பேன் பாருங்க. அப்போவே வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அம்மா நீங்கள் இன்னைக்கு கொடுத்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனம், நீங்கள் பாடின பாட்டு என் இருதயத்தோடு பேசுச்சு. ஒரு அம்மா பாருங்கள், அழுதுட்டு கண்ணீரோடு வந்தாங்களாம், வந்து முட்டி போட்டாங்களாம். இங்கே பாடுற அந்த பாட்டு சத்தம் அப்படியே அவங்கள ஆவியானவர் அப்படியே நிரப்பினாராம். வந்து சொன்னாங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் அந்த பாடின அந்த பாடல் எங்கே போனாலும் பாட்டு பாடுவேன், சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என் கூட இருந்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்கள், ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு என்னை கொண்டு வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான பெண் பிள்ளையை கொடுத்தார், திவ்ய பிரியா. அவங்களும் படித்து முடித்து டிகிரி முடித்த உடனே அவங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. என் மகன் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அற்புதர் இயேசு இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நின்று அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆமேன். ஏன்னா முதல் முறையாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்னுடைய சாட்சியையும் என்னுடைய இந்த ஊழியத்தின் அனுபவத்தையும் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த முறை நீங்கள் நம்ம பாஸ்டரம்மா, நம்ம அற்புதர் இயேசு பாஸ்டரம்மா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் இந்த சத்தியத்தை சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல செய்தி கொடுக்க கூப்பிட்டாலும் முதல்ல போய் என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். ஏன்னா இந்த இயேசு எனக்கு தெரியாதுங்க, இந்த ஏசப்பா யாருன்னு தெரியாதுங்க. ஆனால் அன்னைக்கு என்னுடைய ஆசை தாகம் வாஞ்சியை பார்த்து பிரஜாதியாக இருந்த என்ன, இயேசு அறியாத இருந்த என்ன, எங்கெங்கேயோ போவோம், என்னென்னவோ செய்வோம், அப்படிப்பட்ட என்ன எனக்கு இந்த பரிசுத்த ஆலயத்தில், பரிசுத்த பலிபீடத்தில், இந்த பிரசங்க மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சு என் சத்தியத்தை சொல்லு, என் வார்த்தையை சொல்லு, இந்த அற்புதர் இயேசு ஊழியத்தின் மூலமாக இந்த மகாபலிபுரம் ஏஜி சபை நீங்கள் கட்டி எழுப்புன்னு ஆண்டவர் என்னை வச்சார். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை அந்த பட்டணத்தில் கொண்டு போயிருக்கிறார். ஐயா ஒரு முறை இங்கே வந்து ஜோம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவர் என்ன நடத்துனது போல் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அப்பா எப்படி இருக்காங்களோ அது போல தான் பிள்ளைங்க இருப்பாங்க. அதே போல் எங்கள் பாஸ்டருடைய தலைமை போதகர் பாஸ்டர் டி மோகன் ஐயா, 2 பேருமே வல்லமையான ஊழியக்காரங்க. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே நாங்கள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக இன்றைக்கு இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அற்புதர் இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார், என்னை ரட்சித்தார், என்னை விடுவித்தார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதுபோல் நெருக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நெருக்கத்தோடு இருக்கிறீங்க, கட்டப்பட்டு இருக்கிறீங்க, வியாதியின் படுக்கையில் இருக்கிறீங்க, மகள் வாலிப மகளை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ண முடியலையே, ஐயோ என் மகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை இல்லையே. சீக்கிரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல போகிறீங்க, பாஸ்டர்மா நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னீங்க, என் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தள்ளப்பட்டவள் என்று சொல்லி நினைக்காத. அல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவர்கள்? எப்சிபா, நீ பியூலா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆண்டவர், நான் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம எப்பெல்லாம் அவர் சமூகத்தில் போய் முட்டி போடுறோமோ அப்பெல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க, ஆசீர்வதிப்பேன், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னை ஆண்டவர் உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் சொல்லியிருக்கிறீர், அற்புதர் இயேசு இந்த ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அறியாத ஒரு மகளாய் வாழ்ந்த என்னை ஆண்டவரே நீர் அழைத்து ஊழியத்தை கொடுத்து இந்த திரளான ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவரே இப்படி ஒரு பெரிய ஆலயத்தை கொடுத்து இந்த ஏஜி ஸ்தாபனத்திலே ஆண்டவரே ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தரனை தெரிந்தெடுத்தது போல இன்றைக்கும் அநேக ஊழியக்காரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான என் ஊழியக்காரிகளே, எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும்,
நீங்கள் மனுஷனை பார்த்து ஊழியத்திலே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை. உங்களை தட்டி கொடுக்க ஆள் இல்லை. அநேக மக்கள் உங்களை குறை பேசுகிறார்கள். கவலைப்படாதிருங்கள். ஒரு நாள் கர்த்தரனை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார். இந்த 28 ஆண்டுகள் நான் யார் என்று தெரியாது, இங்கே எங்கே இருக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த அற்புதர் இயேசு ஊழியத்தின் மூலமாக இந்த மகாபலிபுரம் ஏஜி சபையை ஆண்டவர் கட்டி எழுப்பி ஹல்லேலூயா உங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்தினது போல உங்கள் சபையை கர்த்தர் கட்டுவார். உங்கள் ஊழியங்களை கட்டுவார். அநேக இடங்களை செய்தி கொடுக்க போகும்போது அந்த சபைகளை ஆண்டவர் கட்டுகிறதை நான் கண்களால் பார்க்கிறேன். அநேக மக்களை விடுதலையாக்கும் நசரனாகி இயேசுவின் நாமத்தில் அராபா ஷக்காபா தூராபா இயேசுவே உடைய வல்லமை இந்த நேரத்திலே கடந்து வருவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் ஒரு பாதுகாப்பு இறங்கட்டும். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே இயேசப்பா இயேசு சந்திக்கிறார். ஆண்டவரே, ஊழியக்காரம்மா ஆண்டவரே கடந்த நாட்களிலே பலவீனப்பட்டார்களே ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே ஊழியக்காரிகளை நீர் பலப்படுத்தும் பலவீனங்கள் ஆண்டவரே மரணங்கள் ஊழியக்காரர்களை சுகத்தை விரும்புகிற தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்னை ஊழியக்காராய் தெரிந்தெடுத்த போல அழியவே ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரிகளுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவே அவர்களை ஆசீர்வதியும், ஒத்தாசை அனுப்பும். ஆண்டவர் அதிசயம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தொலைபேசி எண்கள் உங்களுக்கு வரும். அற்புதர் இயேசு ஜெப மையம் மகாபலிபுரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு எந்த நேரத்திலே ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் ஃபோன் மூலமாய் ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். விசேஷமாய் புதன்கிழமை தோறும் இந்த டிவி ஊழியத்திலே இருக்கிறவர்களுக்காக லீடர்கள் இணைந்து உபவாசத்தோடு 100 லீடர்கள் 50 லீடர்கள் ஒன்று கூடி உபவாசமாய் ஜெபிக்கிறார்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வதிப்பார். God bless you. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஓ நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. முடியா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போன வருஷத்துல வந்து நான் அப்படியே வந்து பாஷத்தை சொன்னோம். ஐயா தெரிவித்தாரு. இன்னைக்கு ஆண்டு நல்ல ஒரு விருந்ததை கொடுத்தாரு. ஒரு பிள்ளை 13 வருஷம் ஆச்சு. உடனே இல்லாம இருக்கும். ஆனால் இன்னைக்கு 13 வருஷம் கழிச்சு 2வது ஒரு மகனை கொடுத்தாரு. கர்த்தருக்கு சொல்கிறோம்.
கத்திர பரிசுநாம ஸ்தோத்திரம். நான் ஆத்மாவிலே இருந்தேன். ஆயுதம் வந்து நான் சொல்லும்போது கத்திரக்கு வேலை கொடுத்தா நல்ல சம்பளத்தை கொடுத்தாரு. அதே நேரத்தில் நான் உடல் பலீனமாக இருந்து அவர் என்னை சோதரித்து வருடனுக்கு அற்புதமா இருக்கு. அவர் அற்புதம் செய்தாரு. சாட்சி ஆளுநருக்கு அன்பான நேர்களே, உங்கள் ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள், அற்புத சாட்சிகள் மற்றும் காணிக்கைகள் உங்கள் போட்டோவுடன் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 9946533967 மற்றும் 9840812767. அன்பிற்குரியவர்களே, அற்புதர் இயேசு ஜெப ஊழியங்கள் மூலம் 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல், கிராமங்கள் தோறும் நற்செய்தி கூட்டங்கள், மாதம் தோறும் கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், மேலும் 100 கிராமங்களில் புதிய சபைகள் உருவாக்குதல், மிஷனரி ஊழியம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்கள், காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு மாமல்லபுரம் ஏஜி சர்ச், ரெவரண்ட் எஸ் திவ்ய பிரகாஷ், சிஸ்டர் டி கரண் பிரகாஷ், நம்பர் 69, ECR ரோட், பூஞ்சேரி, மாமல்லபுரம் 603104, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர்.